வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்லேயும் ஓகேவா, பேசிக்லேருந்து கொஞ்சம் உள்ள இருக்க லெவலுக்குள்ளது நம்ம 2 பார்ட் பார்த்துருக்கோம். பேஸ்ட் ஆன் ஏஜஸ்லேயும் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி பார்ட் 1ல பேசிக் லெவல்லேயும் அது கொஞ்சம் லெவல் கொஞ்சம் நல்லா உள்ளதும், அதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஹை லெவல் மேக்ஸிமம் இருக்கிறதுல கொஞ்சம் டஃப் மாதிரி ஓகேவா. அந்த இதில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 ஓகேவா. நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா லாஜிக்கு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதைப்படியே தான் நம்ம மூவ் பண்ணுவோம் இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஓகேவா. வாங்க இன்னைக்குள்ள பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உடனுக்குடன் வந்து சேரும் சரியா. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், உடனுக்குடன் கிடைக்கும் சரியா. ஓகேவா. வாங்க என்னக்குள்ள நம்ம பார்ப்போம். பார்ட் 3 உள்ளது. ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் A and B. 8 is 9. 9 after 9 years. This ratio will become 19:21. C is 3 years younger to B. Okay. இளையவர். Okay. What is the present age of C? Okay. அப்போ அவங்க கொடுத்துருக்குதுன்னா A B இருக்கு. ஓகே. அப்போ இதுதான் ப்ரெசண்ட். ஓகே. ப்ரெசண்ட் ஏஜில் என்னன்னா 8:9 இருக்கு. இதில் இருந்து அவங்களுக்கு 9 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் சொல்லிடுவாங்களே, இந்த இது அவங்களுக்கு தெரியணும் ஓகேவா. ஆஃப்டர் அது ஆஃப்டர் சொல்லுவாங்க. After hence will be later இப்படி எல்லாம் வர்றதெல்லாமே ஃபியூச்சர் உள்ளது. இது ப்ரெசண்ட். இதுக்கு முன்னாடி பாஸ்ட் சொல்லணும்னா இது ஃபியூச்சர் உள்ளது. இது ஃபியூச்சரு ஓகேவா. இது ஃபியூச்சர் உள்ளது. இது நடந்து முடிஞ்சது பாஸ்ட் ஓகேவா. இதுக்கு எகோ பிஃபோர் பேக் இந்த மாதிரி வேர்டெல்லாம் வரும். அப்படின்னா முன்பு அப்படின்றது ஓகேவா. ஓகே. இப்போ அவங்க கொடுத்துருக்குது 9 years ஆஃப்டர். ஓகே. அது எவ்வளோ ரேஷியோ இருக்குன்னா 19:21 ஓகே தானே. 21 years. ஓகே. இப்போ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க. இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு 11 இது 12 இருக்கு ஓகேவா. அப்போ இந்த இது ஒர்க் அவுட் ஆகாது ஓகே தானே. அப்போ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ள 1 இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. அப்போ நான் ஈக்குவல் பண்ணுறதுக்கு இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன் 2 ஆகும். இந்த 1 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன் ஓகேவா. அப்போ 4 8 8 16 4 9 20 18 2ஆக மல்டிபிள் 1 அப்படியே இருக்கிறனால அப்படியே வச்சுட்டு 19:21. இப்போ இதோடது டிஃப்ரென்ஸ் பாருங்க 3 வருதா. இதுதான் உங்களுக்கு 9 அவங்க கொடுத்துருக்க 9. அப்போ ஒரு பங்கு நமக்கு 3 சரியா. ஒரு பங்கு கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க கேட்கறது என்ன, ப்ரெசண்ட்ல தான் கேட்குறாங்க, இங்கே தான் கேட்குறாங்க. ஓகே. அப்போ இந்த 3 தானே இன்ட்டு 3 இவர் A இவர் B. அப்போ இவரோட இது இன்ட்டு 3 அப்படின்னா இது 48. இவங்களோடது 24 54 ஓகேவா. உங்களுடைய 54. அப்போ நான் தனியாக எழுதுறேன் A/B இன்ட்டு C. ஓகே. இப்போ இதுதான் ஏவோடது 48 புதுசாக கண்டுபிடிச்சிருக்குது 48. பியோடது 54. இப்போ பாருங்க இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. C is 3 years younger ஓகேவா. அப்போ இவர் தான் பியிலேருந்து -3 வருஷம் கம்மியாக இளையவர். யங்கர்னா இளையவர், அதேமாதிரி எல்டர்னா பெரியவங்க ஓகேவா. அது நமக்கு தெரியும் ஓகேவா. அதுதான் இப்போ 3 மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளவு 51 ஓகேவா. இதுதான் நமக்கான ஆன்சர் ஓகேவா. பிடிச்சல இதுதான் நம்மளுடைய இது ஓகேவா. ஸோ சிம்பிள். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஈக்குவல் பண்ண போகிறீங்க, அதுலேருந்து எடுத்து மல்டிபிள் பண்ணிவிட்டு
அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் மட்டும் எடுக்கிறோம் நம்ம. ஓகேவா? அவங்க இளையவங்க சொன்னதுனால பில இருந்து -3 பண்றோம். அவ்வளவுதான் அவங்களோட ஏஜ். எங்களுக்கு சில இருக்கு. இது பாருங்க எஸ்எஸ்சி சிஜிஎல் கேட்டது 2019 கேட்டது. சரியா? ஓகே, வாங்க பாப்போம். நெக்ஸ்ட் பாப்போமா? ஓகே வாங்க. The ratio of the age Ram Rahim 10 years ago was 1:3. The ratio of their age 5 years hence will be 2:3. The ratio of their present age is okay. இப்போ ராம் ரஹீம், நான் இதை ப்ரெசண்ட் எடுத்துக்கிறேன். இதிலிருந்து மேலே 10 years ago இவங்களுக்கு இருந்தது 1:3. ஓகேவா? அப்புறம் இதிலிருந்து 5 years ஆஃப்டர் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 2:3 சொல்லிட்டாங்க. இப்போ இது ரெண்டும் பாருங்க சமமாக இருக்குது. இப்போ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்க்கணுமா? பார்க்கும் போது 0 இருக்குது, இதில் 1 இருக்குது. அப்போ 2 சமமாக இல்லாத இந்த எடுக்கக்கூடாது. அப்போ இது கிராஸ் எடுங்க. இந்த கிராஸில் வந்து 2 இருக்குது, இந்த கிராஸில் 1. அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். × 1 × 2. இது அப்படிங்க, இது அப்படிங்க. ஓகேவா? ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணும்போது 1:3. இது ராம், இது ரஹீம். இங்கே 4:6. சரியா? இப்போ இதில் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. இதில் 3 கரெக்டாக இருக்கா? 3. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ளது. ஓகேவா? 15. இதுதான் இந்த 15. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? எனக்கு 5. ஒரு பங்கு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க கேட்குறது என்ன? பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்னா இங்கே தான் இருக்கணும், இல்லைதான்? சரியா? அப்போ இவங்களோட இது × 5 × 5 அப்படின்னா இங்கே 5, இங்கே வந்து 15. 3 × 5 15லேருந்து இந்த 10 நீங்கள் கூட்டணும். ஏன்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ். ஓகேவா? அவங்க கேட்குறது ப்ரெசன்ட். ஓகேவா? ப்ரெசன்டேஜ். ப்ரெசன்டேஜ்னா இங்கே தானே இருக்குது, இதுலேருந்து இங்கே வரணும்ல. அப்போ 10 நம்ம ப்ளஸ் பண்ணணும். இது 15. அப்போ இந்த 10 இந்த கேப் இருக்குல்ல, இந்த 10 நம்ம ப்ளஸ் பண்ணி கொடுக்குற போது நமக்கு 25. இங்கே 10 கூட்டும் போது நமக்கு 15. ஓகேவா? இது வருது. ஓகேவா? இப்போ இதை நமக்கு ரஹீம், ராம், ரஹீம். ஓகேவா? அது 15:25 இது இருக்கு. இப்போ இது அடிங்க 3:5. ஓகே, இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணது தான் ஆன்சர். அது எங்கே இருக்கு? ஆன்சர் பியில் இருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? வேற எதுவும் பண்ணலாம். ஓகேவா? சிம்பிளானதான். அது ஈக்குவலாக இல்லை, ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ண ஒரு பங்கு கண்டுபிடிச்சா அந்த ஒரு பங்கு கண்டுபிடிச்சி நம்ம எந்த கேட்குறோமோ அந்த இதில் ராமுக்கும் ரஹீமுக்கும் சப்ஸ்டிட் பண்ணி அதோட வேல்யூ எடுத்துட்டு அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வேல்யூ கிடைக்குது, இந்த முன்னாடி வேல்யூ கிடைக்குது. அவங்க ப்ரெசன்ட் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ 10 இயர்ஸ் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 25, இங்கே 15 கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3:5 கிடைக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். 6 years ago, the ratio of age Kumar Sagar was 6:5. 4 years hence, ratio their age will be 11:10. What is Sagar age present? Okay. அப்போ குணால் சாகர் இருக்காரு. 6:5. இது நம்ம ப்ரெசன்ட் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே உள்ளது 6 years ago கொடுத்துருவாங்கள. 6 years ago அதான். அடுத்து இங்கே வந்து இந்த ஹென்ஸ் இருக்கா. அப்போ இதுலேருந்து 4 வருஷம் பேக்கில் அவங்களோட ரேஷியோ என்ன வந்திருக்கு? 11:10 வந்துருக்கு. இப்போ இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது? 5. இங்கே பாருங்க இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு 5. அப்படின்னா இந்த 5 தான் இந்த 10. அவங்களோட ஒரு பங்குன்றது நமக்கு என்ன? 2. ஓகேவா? அப்போ அவங்க இருக்கிறது ப்ரெசண்ட் தான். சாகரோட ப்ரெசண்ட் இவங்கள இந்த இதெல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? அப்படின்னா × 2 ஒரு பங்கு வரும்போது நமக்கு 10. சரியா? இது 10 எப்போ? 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? அவங்க ப்ரெசண்ட் கேட்குறாங்க. அப்படின்னா இது கூட
ப்ளஸ் ஆர் பண்ணுற போது நமக்கு 16 ஓகேவா. ப்ளஸ் ஆர் பண்ணணும் கூட்டிக்கணும் ஓகேவா. பார்த்தா நமக்கு 16% கிடைக்கும். இதே இது குணாளத்தை கேட்டாங்கன்னா 6 12 ஓகேவா. 12 × 6 பண்ணும்போது உங்களுக்கு 18 ஓகேவா. இதுக்கான ஆன்சரு 16 ஓகேவா. இதுதான் நம்மளுடைய ஆன்சரு ஓகேவா. புரிஞ்சுங்க. பாப்பா நெக்ஸ்ட் 4 years. Fourth, 1 year ago the ratio age of A to the B was 4:3. The ratio of their respective age 3 years from now will be 6:5. What will be the ratio respective age of A and B 9 years from now? Okay, சரியானது பாருங்க. இப்போ இதுல பார்த்தோம்னா A:B என்ன கொடுத்துருவாங்க 4:3. இது வந்து ஒரு வருஷத்துக்கு எகோ ஓகே 1 years முன்பு. அப்போ இது ப்ரெசண்ட் ஓகேவா. அடுத்து 3 years from now இதுல இருந்து 3 வருஷம் அவங்களுடைய எதுனா 6:5 கொடுத்துட்டாங்க ஓகேவா. இப்போ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க 2 ஓகேவா. இந்த 2 தான் இந்த 4 இங்கே 1 இருக்கு 3 இருக்கு. அப்போ 4 உங்களுக்கு 2 கூட்டிக்கிறீங்க அப்போ 4. அப்போ இதில் ஒரு பங்கு என்ன 2 சரிதானே. அப்போ இன்ட்டு 2 அப்போ 6 இங்கே இன்ட்டு 2 அப்போ 8 ஓகேவா. ப்ளஸ் 1 கூட்டுறோம் ப்ளஸ் 1 இந்த 1 கூட்டும் போது பர்சன்டேஜ் இதில் 1 + 1 7 ஓகேவா. இப்போ இதோட வைக்கல அவங்க வந்துட்டாங்க ஃப்ரம் நவ் 9 years 9 years ஃப்ரம் நவ் இதுதான் ப்ரெசண்ட்லேருந்து 9 இதுலேருந்து 9 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கூட ப்ளஸ் 9 அப்போ 18 + 9 16 ஓகே. இதுதான் நமக்கானது. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணதுன்னா 18 A B வந்து 16. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9:18 வருது ஓகேவா. ரெண்டாவது நம்ம டிவைட் பண்ணோம்னா 9:18 வருது ஓகேவா. அதுதான் நமக்கான ஆன்சர் சியில் இருக்கு. இந்த ஆன்சரு சியில் இருக்கு. இதை பாருங்க SSC GGL 2018 கேட்டிருக்காங்க. டயர் 2ல மெயினில் கேட்டிருக்காங்க ஓகேவா. எவ்வளோ சிம்பிள்னு பார்த்துக்கோங்க ஓகேவா. பார்த்துக்கணும் கவனமாக பாருங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். 8 years ago, the ratio age of A and B was 9:10. The ratio of their age 4 years from now will be 12:13. What is the age of C now? If as age is 6 years more than that of A, A விட அதிகமாக இருக்காங்க ஓகே. A B வந்து 9:10. இது எப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் இது ப்ரெசண்ட். அப்புறம் இதுலேருந்து 4 வருஷம் ஃப்ரம் நவர்லேருந்து 4 வருஷம் அப்புறம் வந்து 12:13 இருக்கு ஓகே. இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க 3 தான். அப்போ இந்த 3 பங்கு தான் இந்த 12. அப்போ ஒரு பங்கு நமக்கு 4 ஓகேவா. அவங்க ப்ரெசண்ட் ஃபைனலாக சியோடது கேட்குறாங்க ஓகே. அப்போ நம்ம ப்ரெசண்ட் கண்டுபிடிக்கணுமா. அப்போ இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 36 40 சரிதானே. இது கூட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 8 ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ் 8. அப்போ எனக்கு 48ன்னு ஒரு ஆன்சரும் இங்கே வந்து 44ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது சரியா. இது எழுதிக்கிறேன். இப்போ ஏ இதுதான் இங்கே 44 48ன்னு இருக்கு ஓகேவா. இந்த 2 இப்போ ஏ பி ஐடி கண்டுபிடிச்சிருக்கேன். 44 × 48. அவங்க சி சொல்கிறாங்க. என்ன கட்டி சொல்கிறாங்க பாருங்க. இந்த சி
6 years more than that A. A இதுதான் A. இதுல இருந்து அவங்க 6 பிளஸ் இருக்காங்களாமா. மோர்னா அதிகம், அதிகமா இருக்காங்களாம். ஓகேவா? அந்த சி வந்து ஏவோட 6 பிளஸ்ல இருக்காங்களாம். இப்ப 44 இருக்கு. அப்ப இதுல கூட பிளஸ் 6 உடனே என்ன வரும்? 50. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? 50 தான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் SSCGL 2019. ஓகேவா? அவனும் பார்த்துக்கணும். இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் என்ன? சியில் இருக்கு. ஓகேவா? 50. ஓகேவா? வாங்க நம்ம லாஜிக் மட்டும் தான் ஃபாலோ பண்ண போறோம், வேற எந்த இதுவும் இல்லை. அது மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா போதும். அப்படியே நீங்க எந்த இது வேணாலும் எப்படி கேட்டால் நீங்க ஈஸியாக பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேவா? வாங்க அடுத்து பார்ப்போம். 5 years ago, the ratio of age of A to B was 4:1. 5 years hence, the ratio of age of A to B will be 6:7. If at present C is 10 years younger than B, okay, then what will be the ratio of the present age of A and C? A and C க்குள்ள relation கேக்குறாங்க. Okay, so A B 4:5. இது எப்பனா 5 years இருக்கும். இது presentல இருந்து அவங்க அடுத்து 5 years hence சொல்லிட்டுருவாங்க. அது எப்படின்னா 6:7 இருக்கு. இப்போ இதுக்குள்ள 2 டிஃப்ரெண்ட், 2 தான். ஓகேவா? பிரச்சனை இல்லை, 2 சேம். இந்த 2 தான் அங்கே 10. அப்போ ஒரு பங்கு நமக்கு 5. ஓகே, இன்ட்டு 5 அப்படின்னா 25. இதில் இன்ட்டு 5 அப்புறம் 20. அவங்க ப்ளஸ் இருக்கிற போது நமக்கு அந்த 5 ப்ளஸ் பண்ணுற போது நமக்கு 25. ஓகேவா? அந்த ப்ளஸ் 5 பண்ணுற போது உங்களுக்கு 25. இங்கே ப்ளஸ் 5 பண்ணுற போது உங்களுக்கு 30. அதுதான் இந்த வேல்யூ. ஓகேவா? இப்போ அவங்க கேட்கறது என்னன்னு இப்போ தான் பார்க்கணும். இப்போ தான் நமக்கு ஏபியும் ரேஷியோ வச்சுருக்கோம். அவங்க சிக்கு வர்றாங்க. இப்போ தான் இப்போ 25 × 30 இது சி. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சி என்ன சொன்னாங்க? 10 years younger than B. யங்கர். அப்போ இவர் தான் பெரியவராமா. பி தான் பெரியவர், அவரோட சின்னவர் 10 வயசு கம்மியா அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதில் 30ல் 10 வருஷம்னா 20. ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சா? இதுதான். அப்போ ஏவும் சியும். இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா ஏவுக்கும் சிக்குள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. ப்ரெசன்ட் ஏஜுக்குள்ள. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் 3 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இவங்களை தான் கண்டுபிடிக்கும் போது தான் இப்போ நமக்கு அவங்க கொடுக்குறது ஏவும் சிக்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. ஏவோடது 25ம் சியோடது 20 இருக்கு. நம்ம அடிச்சு பார்த்தோம்னா 5:4. ஓகேவா? இதுதான் நமக்கான ஆன்சர். அது எங்கே இருக்கு? ஆன்சர் பியில் இருக்கு. ஓகேவா? ஓகேவா? இதுதான். ஓகேவா? இதை பாருங்க, எஸ்எஸ்சியில் தான் கேட்டது. ஃபுல்லாகவே எஸ்எஸ்சியை வச்சு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம். ஓகேவா? பாருங்க, இது கேட்டிருக்குது. ஓகேவா? இதுதான். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, லைக் பண்ணி தரேன். ஓகேவா? ஓகே, வாங்க எடுத்து பார்ப்போம். The average age of mother, father, 2 children is 30 years and 18 years respectively. Find the average age of family. Okay. அப்புறம் இப்போ வந்து 2 பேர், 2 சில்ட்ரன்ஸ் இன்ட்டு 30 இயர்ஸ் ப்ளஸ் 2 சில்ட்ரன்ஸ் இன்ட்டு 8 இயர்ஸ். இவங்க ஃபாதரும் மதரும் அவங்களுக்கு உள்ளது, இது சில்ட்ரன்ஸ் உள்ளது தானே, இன்ட்டு 8. இப்போ மொத்த ஸ்டூடெண்ட்டோடது இதுதான். இப்போ மொத்தம் இதில் இருக்கிற மொத்த பேர் நம்பர் ஆஃப் ஆள் வந்து 4 பேர். 2 2 4 மல்டிபிள் பண்ணுங்க. 60 ப்ளஸ்ஸு 16 இன்ட்டு 4. அப்போ 76/4. அப்படின்னா 19. ஓகேவா? இது 19 இயர்ஸில் தான் ஆகும். ஓகேவா? சிம்பிள் பண்ணுறது. ஓகேவா? இதுதான் அதானது. ஓகேவா? அதோட ஃபார்முலா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான்.
ஒரு செகண்ட். இதில் இது வந்து இது ஆவரேஜ் ஃபேமிலியோட ஆவரேஜ். ஓகேவா, ஆவரேஜ் ஃபேமிலியோடது. இது நீ வந்து டோட்டல் சம்முன்ற மேலே இருக்குது வந்து டோட்டல் சம் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட். இது வந்து டோட்டல் சம்மு ஆல் ஸ்டூடெண்ட் இல்லை இருக்கிற இது பண்ணியிருக்கோம். இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான். எத்தனை பேர் மொத்தம் நம்பர் 4 பேர் இருக்காங்களே, 1 அம்மா அப்பா 2 சில்ட்ரன், மொத்தம் 4 பேர் தானே, அவங்களுக்கு முடியாது நம்ம நம்பர்ஸ். ஓகேவா, அதுதான் அதை வச்சு பண்ணுற போது தான் நமக்கானது. ஓகேவா, 16. ஓகேவா, வாங்க அடுத்து பார்ப்போம். If in class first average age 20 student is 10 years and in class second average age of 25 student is 12 years, what is the average age of all the student? இதுல நம்ம பார்க்கறது பாருங்க, இதோடது நம்ம நார்மலாக ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுல ஆவரேஜ் ஏஜ் பார்க்கறதுல டோட்டல் சம் தெரியும். டோட்டல் சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட் divided by number of students, numbers of all students. ஓகேவா, அப்ப இங்க பாருங்க, இது 20யா, ஃபர்ஸ்ட் 20 into 10 பிளஸ் செகண்ட் வந்து 25 ஸ்டூடெண்ட் into 12 years. ஓகேவா, இங்க இருக்க ஸ்டூடெண்ட் எவ்வளோ, எத்தனை பேர் நம்பரு, இங்க 20 பிளஸ் 25. ஓகேதானே, இப்போ பார்க்கும்போது இங்க 200 பிளஸ் 25 12 வந்து 300 வருது, பிளஸ் 45 டிவைட் பை 45 வருது. அப்போ 500 by 45 வருது. ஓகேவா, இப்போ 50ல் ஒரு 45 இருக்கு, மறுபடியும் ஒரு 50 வருது, 55 வருது. அதில் ஒரு 11, அதில் ஒரு 45 இருக்கு. அப்போ 11 புள்ளி வருது, இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அதனால ஆன்சர் பார்க்கும்போது 11 பாயிண்ட். இதுதான் நமக்கான ஆன்சர். அது எங்க இருக்கு, ஆன்சர்ல இருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு கண்ணு ஆப்ஷன்ல இருக்கணும். 11 முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, உங்களுக்கு ஏவா இருக்கும். நமக்கு 11 முடியலை, இன்னும் பேலன்ஸ் வருது அப்படின்ற போது தான் அடுத்தது ஒன்று வருது. நமக்கு 50 வந்துகிட்டே இருக்கும், 50 55 வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு போது நமக்கு ஒன்று தான் வரும், அது பாயிண்ட் 1 வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா, அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, இது 6 NTPC எடுத்துருவாங்க 2016. ஓகேவா, அடுத்து பார்ப்போம். பாருங்க, 2/3 சில்ட்ரன்ஸ் ஆர் த ஏஜ் குரூப் வந்து 1/2 1 to 12 வயசுக்குள்ள இருக்காங்க. அடுத்து 1/2 சில்ட்ரன்ஸ் ஆர் த ஏஜ் குரூப் வந்து 1/8 1லேருந்து 8 வயசுக்குள்ள இருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப் 9 to 12. ஓகே, அவங்களுக்கு கேட்க வேண்டியது 9லேருந்து 12க்குள்ள தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போனா இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகல. இப்போ 1லேருந்து 12 ஏஜ் குரூப் இருக்காங்க. ஏஜ் குரூப்பு இதில் நான் 1லேருந்து 8 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 1லேருந்து 9 கிடைக்குது. ஓகேவா, இதுக்குள்ளே தானே இருக்குது. இது மொத்தம் எனக்கு கொடுத்துருக்குதுன்னா 2/3 கொடுத்துறாங்க. அப்போ இது மைனஸ், இதை நான் 1/8 ஏஜ் உள்ளது, இங்கே 1/2 இருக்குது. அப்போ 1/2 சரிதானே. அப்போனா இது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் 6, அப்போ 4/3 அப்படின்னா 1/6 இருக்கு. இதுதான் இதுக்கான ஆன்சரு. எவ்வளோ சிம்பிளானது பாருங்க. 6 NTPCயில் வந்துருக்காங்க, போன வருஷத்தில் போன NTPC எக்ஸாமில் வந்துருக்காங்க. ஓகேவா, 1/6. ஓகேவா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். Sum of age of 2 sisters is 81. Okay, the age ratio of 4:5. How old is one sister then others? Okay, ரெண்டு பேருக்குள்ள டிஃபரெண்ட் தான் கேட்குறாங்க. இப்போ
அதாவது 2 சிஸ்டர் இருக்காங்க, அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 4:5. இவங்களோட தான், அதாவது இவங்களோட எக்ஸ் இவங்க எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதனால இவங்க இதுதான் சம்மு தான். சம்முனா ப்ளஸ், ஓகேவா? சம்முனா கூட்டல், இவங்களுடைய 2 பேருடைய இதுதான். அப்படின்னா இதோடது 9x சொல்லிட்டு 81. அப்போ எக்ஸ் வந்து 9, ஓகேவா? எக்ஸ் வந்து 9. இப்போ இவங்களுடைய சிஸ்டர், இவங்க ஒரு சிஸ்டர், இவங்களுடைய சிஸ்டர் எப்போ இன்ட்டு 9 இன்ட்டு 9 4 போது 36, ஐயம் போது 45, ஓகேவா? இப்போ இவங்க 2 டிஃப்ரெண்ட் என்ன? இதுதான் நம்மளோட ஆன்சர், இதுதான் 9, இதுதான் நம்மளோட ஆன்சர், ஓகேவா? அவங்க கேட்கறது ஒன் சிஸ்டர் தென் அதர், அவங்க 2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க, ஓகேவா? அவங்களோட டைரக்ட் ஏஜ் கேட்கவே இல்லை, அவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க, ஓகேவா? இதுதான் இங்கே என்ன இருக்கு, இங்கே இருக்கு ஆப்ஷன்ல 9A தான், ஓகேவா? 9 தான் ஆன்சர், ஓகேவா? ஓகே நண்பர்களே, நம்ம கொண்டு வந்தது இந்த வீடியோவில் இதுதான். இதில் முக்கியமான கொஸ்டின் இந்த பேட்டர்னில் வர்றதுக்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது, நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் பகிர்ந்து ஷேர் பண்ணி கொடுங்க, ஓகேவா? மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.